பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில், இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், இல்லை உங்கள் உற்றார் உறவினர் மத்தியில், இல்லை நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில், இல்லை உங்கள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா? அநீதி அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கரெக்டான பர்சன், ஆனால் உங்களை மற்றவர்கள் குறை கூறி, இல்லை இவர் தவறு செய்துட்டார் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது தாங்க அநீதி. அது மாதிரி உங்களை யாராவது நிறுத்தியிருக்காங்க, அது நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கான செய்தி தாங்க கொடுத்துருக்காரு. கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, நான் இருக்கேன். எந்த இடத்துல உனக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துலையே நீ பரிசுத்தம் உள்ளவன், நீ பரிசுத்த உள்ள மகன் மகள் என்று நான் உன் நீதியையும் உன் நியாயத்தையும் வெளியரங்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அது இந்த வெளிச்சம் எப்படி இருக்குமா? பட்ட பகலை போல இருக்கும். அப்படின்னா இந்த நபர் யார் உங்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்களே நீங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி போட போகிறார். விசுவசிக்கிறீங்களா? இதை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லைங்க. அவர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விடுகிற அந்த கண்ணீரை நிமித்தம், நீங்கள் படுகிற பாடுகளை நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். என்னோடு கூட இணைந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். அதன் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஏதோ ஒரு அப்பா அவர்களுக்கு அப்பா இழைக்கப்பட்ட அநீதி நிமித்தம் ஆண்டவரே மனம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்பா, இனி என்னால் எழும்ப முடியாது, எல்லாமே முடிந்துருச்சு என்று தங்கள் அறையிலேயே தங்கள் நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, இனி என்னால் வெளியில் செல்ல முடியாது, வேலைக்கு போக முடியாது, என்னால் எந்த பிஸ்னஸையும் தொடங்க முடியாது, எனக்கு இந்த நிமித்தம் எனக்கு அவமானம் தான் ஏற்பட்டது, இந்த நிமித்தம் எனக்கு வெட்கம் தான் ஏற்பட்டது என்று முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் தாமே இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ஒரு ஆறுதல் சென்றடைவதாக. அப்பா, அவர்கள் இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. எந்த நபர் இவர்களுக்கு விரோதமாய் அநீதி இழைத்தார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த நபரோடு கூட நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, தாங்கள் செய்தது தவறு என்பதை மனம் கசந்து அவர்கள் மனம் திரும்ப என் தேவன் இப்பொழுதே அப்பா அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் ஆண்டவரே? இப்பொழுதே ஆண்டவரே அப்பா ராஜா, இந்த அப்பா உம்முடைய பிள்ளைகள் யாருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா அவர்கள் நீதி விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அது பகலை போல நீர் விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் தாமே ஆண்டவரே, கலங்கி தவிக்கிற திக்கற்று இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அநீதியையும் நீர் அப்பா நியாயத்தை விசாரித்து அவர்களுக்கு அப்பா நீதியை கொடுத்ததற்காக சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கும் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Stay blessed.